இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுக்க துப்பில்ல, வக்கில்ல, நிர்வாக திறன் இல்ல, நாட்டில் என்ன நடக்கிறது ஒரு துப்பில்லாத ஒரு பொம்மை முதலமைச்சரை பெற்றிருக்கிற நீ இந்த நாட்டை இந்தியாவை காப்பாற்ற போறாரு. அவரு முதல்ல இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குன்னு தெரியுமா இந்த முதலமைச்சருக்கு? அப்பனுக்கு ஏத்த புள்ள. இன்னைக்கு என்ன மாசம்? ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல். அது சொல்லுது அறவேக்காடு. ஜூன் 19 தேர்தல். நிர்வாக சீர்கேடற்ற திறமையற்ற ஒரு முதலமைச்சர். இன்னொரு கூட்டணி பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. விடிய விடிய பேசுவாங்க, லெப்ட்ல கையை போட்டு ரைட்ல போயிடுவாங்க, இல்ல லெப்ட்லயும் போடுவாங்க ரைட்லயும் போடுவாங்க. எப்படி போகணும் அவங்களுக்கே தெரியாது. இன்றைக்கு மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அரசு, மத்திய ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி அரசு, இரண்டுமே அரசு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. நிர்வாக சீர்கேடற்ற திறமையற்ற ஒரு முதலமைச்சர். ஆனால் இன்னொரு கூட்டணி பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. விடிய விடிய பேசுவாங்க, லெப்ட்ல கையை போட்டு ரைட்ல போயிடுவாங்க, இல்ல லெப்ட்லயும் போடுவாங்க ரைட்லயும் போடுவாங்க. எப்படி போகணும் அவங்களுக்கே தெரியாது. ஆக இந்த ஒரு கூட்டணி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழக கூட்டணி. ஆரம்பத்திலே தெளிவாக சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? எங்களுடைய கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்பதை தெல்ல தெளிவாக தைரியமாக சொன்ன தலைவர். ஆகவே இங்கே கூடியிருக்கிற தொண்டர்கள், நிர்வாகிகள், களத்திலே இருந்து வாக்குகளை பெற்று தருகின்ற ஆற்றல் தகுதி உங்களிடம் தான் இருக்குது, எங்க கிட்ட இல்ல. நாங்க சொல்லலாம், ஆனால் அந்த வாக்குகளை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து சேர்த்து இரட்டை சின்னத்திலே வாக்குகளாக பெற்று தருகின்ற தகுதி உங்களிடம் இருக்கிறது. ஆட்சி அதிகாரம் அவர் கையில் இருக்கலாம். இன்றைக்கு மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அரசு, மத்திய ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி அரசு, இரண்டுமே அரசு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. பித்தலாட்ட அரசு. மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற அரசு மதத்தை சொல்லி மக்களை துண்டாட பார்க்கிறது. இங்கே மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற அரசு மக்களை கவர்ச்சிகரமான திட்டங்களை சொல்லி ஏமாற்ற பார்க்கிறது. இன்னொரு கூட்டணியிலே ஜாதியை சொல்லி அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக மட்டும்தான் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைவரும் சமம், அனைவரும் ஒன்று, ஒருவனே தெய்வன் ஒருவனே குலம் என்ற இயக்கத்தை நம்பிக்கை உள்ளவர்கள். ஆகவே இன்றைக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற ஒன்னே ஒண்ணு, இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாரு? எல்லா டிவியும் திறந்தா போதும், வாட்ஸ்அப்ல யூடியூப் திறந்தா போதும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார். இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுக்க துப்பில்ல, வக்கில்ல, நிர்வாக திறன் இல்ல, நாட்டில் என்ன நடக்கிறது ஒரு துப்பில்லாத ஒரு பொம்மை முதலமைச்சரை பெற்றிருக்கிற நீ இந்த நாட்டை இந்தியாவை காப்பாற்ற போறாரு. அவரு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவை காப்பாற்ற. முதல்ல இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குன்னு தெரியுமா இந்த முதலமைச்சருக்கு? அப்பனுக்கு ஏத்த புள்ள. இன்னைக்கு என்ன மாசம்? ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல். அது சொல்லுது அறவேக்காடு. ஜூன் 19 தேர்தல். அப்ப எப்படியோ அப்படிதான் புள்ள. சொர ஒண்ணு போட்டா வேற என்ன முளைக்கும்? அப்படிதான் முளைக்கும், அப்படிதான் இருக்கும். மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து வருகின்ற நிர்வாகிகள் புரிந்து கொள்ளுங்க. 3 ஆண்டு காலம் ஆட்சி நெருங்குகிறது. மோடியுடைய அரசு 10 ஆண்டு காலம் டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த 10 ஆண்டு காலம், இந்த 3 ஆண்டு காலத்திலே
மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்திருக்கிறதா? விலைவாசி குறைந்திருக்கிறதா? வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறாரா? மோடி என்ன சொன்னார்? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன். ஸ்டாலின் என்ன சொன்னாரு? ஆண்டுக்கு 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன். கொடுத்துட்டாரா? மோடி என்ன சொன்னார்? நான் வெற்றி பெற்றான் அனைவரும் வங்கி கணக்கிலே 15 லட்சம் ரூபாய் போடுவார். 15 ரூபாய் போட்டிருக்காரா? இன்னைக்கு தேர்தல் வந்த உடனே கேஸ் குறைக்கிறார். 380 கேஸை 1500 உயர்த்தது யாரு? யாரு? இன்னைக்கு தேர்தல் வந்த உடனே 200 ரூபாய் குறைக்கிறார். தேர்தல் முடிஞ்ச உடனே 5000 ரூபாய் ஆயிடும் கேஸ். ஆகவே தயவு செய்து இங்கு வருகை தந்திருக்கின்ற நிர்வாகிகள், நீங்கள் அனைவரும் தேர்தல் நேரத்திலே உங்கள் பகுதியில் இருந்து தேர்தல் பணியாற்றுங்கள். உங்கள் வாக்குச்சாவடியிலே இருக்கின்ற வாக்காளர்களை நேரில் சென்று பணியாற்றுங்கள். ஒற்றுமையாக இருந்து செயலாற்றுங்கள். வாக்குப்பதிவு அன்றைக்கு அனைவரும் ஒற்றுமையாக காலையில 6 மணிக்கு போனா மாலை வாக்குப்பதிவு முடிந்து வாக்குப்பட்டி சீல் வைத்து பொட்டியில் வண்டியில ஏற்றி அடுத்த வாக்குச்சாவடிக்கு போகின்ற வரை நீங்கள் அனைவரும் அதே இடத்தில் பணியாற்ற வேண்டும். இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற அரசு. இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல. 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால், ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால், இங்கே நம்முடைய வேட்பாளர், விழுப்புரம் நாடாளுமன்றத்துடைய வேட்பாளர், கழகத்துடைய வேட்பாளர், அம்மாவுடைய ஆசி பெற்ற வேட்பாளர், எடப்பாடியார் ஆசி பெற்ற வேட்பாளர், கேப்டன் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர், அம்மையாருடைய அன்பையும் ஆதரவு பெற்ற வேட்பாளர் திரு ஜே பாக்கியராஜ் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும், ஆரணி தொகுதியுடைய வேட்பாளர் திரு கஜேந்திரன் அவர்களை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கூறி பொறுமையாக இருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.